வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நெறைய பேர் சொர்க்கவாசல் ட்ரெய்லர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சொர்க்கவாசல். இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற ஆமா. ஓ, இதான் நரகம் போல இருக்கு. ஏன் தப்பிக்கிறது தான் சொர்க்கம். ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நீ தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. ஏய், செல்வராக. ஆஹா. பயங்கரமா இருக்கு. இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்கிஸ்ட்னே தெரியல. கலவரம் ஆயிடுச்சு போல இருக்கு இல்ல. இது கலவரம்லாம் ஆச்சுன்னா நிறைய பேர் பிடிக்காதெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. பயமா இருக்குப்பா. எங்கேயும் போனா சொர்க்கம் தான்டா இருக்கும். அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடச்சிட்டு போவாங்க. உடைச்சிட்டு போவான். சூப்பர், நல்லா இருக்கு. அந்த டைலாக் சூப்பரா இது பொருந்தி அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏத்த ஒரு கதை மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. டைட்டிலுக்கு ஏத்ததுதான். நரகம் மாதிரி அது, அங்கேருந்து வெளில போறதுதான் சொர்க்கவாசல். ஆமா, ஆமா. கதவு அப்படின்றாங்க. அதான் அது கிட்டத்தட்ட அந்த கதையிலே சொன்னாங்க. அதாவது சொர்க்கத்துக்கு போற ஆசைலாம் கிடையாது உங்களுக்கு. அதாவது நரகத்துல இருந்து தப்பிக்கணும். அவங்களுக்கு எங்க போனாலும் ஓகே தான். சொர்க்கம்னு இல்லை, நரகத்துல தப்பிச்சா போதும். அவங்களுக்கு சொர்க்கம் அதெல்லாம் தேவையில்லை. அதாவது நரகத்தை விட்டு தப்பிக்கிற அதுதான் அவங்களுக்கு குறிக்கோளா இருக்கு. போனா போதும், அது எங்க வந்தானே அப்படின்ற மாதிரிதான். அதுக்கு இங்க இருந்து வெளில போகணும்னா நீ ஒண்ணு பண்ணா நீ வெளில போலாம் அப்படின்னு அவங்கள தூண்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு தப்பு மேல ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதான் கதையே. எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர்லயே தெளிவா காட்டிட்டாங்க. அதை எப்படி ஸ்கிரீன் பிளேல கொண்டு வர போறாங்கன்னு தான் இருக்க போகுது. அதாவது ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு சின்ன தப்போ, ஏதோ ஒரு தப்பு கொலையோ, ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டி உள்ள வந்துடுறாரு. அங்க எப்படி ஒரு கேங்கு இருக்காங்க. அந்த கேங்கை வந்து போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இவர் புதுசா வந்தனால சின்ன கேஸ்னால இவரை வச்சு அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு போலீஸ் இவருக்கு மூலியமா நீங்க இது பண்ணி பண்ணி கொடுத்தனா உன்னை வெளில விட்டுருவேன்னு அவங்க ஒரு டீல் போடுறாங்க. வேற வழி இல்லாம அவரும் ஏதோ பண்றாரு, அதுல மாட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல எப்படி அவர் தப்பிக்கிறாரு, போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாரு, அந்த ஜெயில் கைதிங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு. இது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரிதான் போற மாதிரி இருக்கு. இங்க எந்த ஒரு லாஸ்ட்ல வலிக்குதுரா, இவ்வளவு பாடுபட்டு அவர் கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன். வலிக்குதுரா, திரும்பி தொலைங்கடான்ற மாதிரி. அதான் எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டோரி வைஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா இது ஸ்கிரீன் பிளேல எப்படி கொண்டு வராங்கன்னு தான் எனக்கு தெரியல. செல்வராகவன் வேற உள்ள உட்கார்ந்து. ஆமா, அவர் வந்து டைரக்டரா இருக்காரு. அவரோட ரோல் கரெக்டா சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. அதான் ஸ்கிரீன் பிளேல இப்படி பண்ணியிருக்காங்க. அது படம் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்